ஹே ஹாய், இன்னைக்கு நம்ம வெட்ஜ் ஃபிரிக்ஷன் பத்தி பார்க்க போறோம். வெட்ஜ் ஃபிரிக்ஷன் பத்தி நான் ஒரு சின்ன டெமோ கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ என்கிட்ட ஒரு பிளாக் இருக்கு, இது பிளாக்னு அசியூம் பண்ணிக்கங்க. இது வெட்ஜ், இதை வெட்ஜ்னு அசியூம் பண்ணிக்கங்க. வெட்ஜ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கட்டை. அதாவது நம்ம வீட்டில் ஜென்ரலாக பீரோ இருக்கும் பார்த்துருக்கீங்களா, பீரோ லிஃப்ட் பண்ணுறதுக்காக சின்ன ஒரு கட்டை கொடுப்போம் பார்த்தீங்க சப்போர்ட்டுக்கு. ஸோ அது பேர் தான் வெட்ஜ்னு சொல்லுவாங்க. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த பிளாக்கை தூக்குறதுக்கு இந்த வெட்ஜை யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த வெட்ஜ் இதுக்கு அடியில் கொடுத்து நான் தூக்குவேன், அப்படி தானே? ஸோ நான் என்ன செய்ய பாருங்க, ஜஸ்ட் இந்த சைடு லோடு கொடுத்துட்டே வரேன், என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டே வாங்க. அப்படியே what happens actually, லோடு இந்த டைரக்ஷன் நான் கொடுக்குறேன். இந்த டைரக்ஷன் கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது, ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வாட் we should know. வெட்ஜ் ஃபிரிக்ஷன்ல ஃபோர்ஸ் எந்த சைடு டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி பிளாக் ரியாக்ட் ஆகுது தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள வரலாம். நம்ம சொன்னதுதான், இங்க ஒரு பிளாக் இருக்கும். இந்த பிளாக்கை இந்த வெட்ஜ் ஒரு சின்ன ஆப்பச்சட்டின்னு சொல்லுவாங்க. ஆப்பக்கல்லா என்னமோ ஒரு கல் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள வந்துடலாம். a block overlaying a 10 degree wedge. 10 degree பாத்தீங்கன்னா இந்த wedge உடைய angle on a horizontal floor and leaning against a vertical wall and weighing 1500, அதாவது weight 1500 கொடுத்திருக்கான் நியூட்டன், is to be raised by applying a horizontal force to be wedge. அதாவது இந்த 1500 block, இது blockன்னு சொல்லுவாங்க. So we have to write block. இந்த பிளாக்கை லிஃப்ட் பண்றதுக்கு இந்த வெட்ஜ்ல சம் ஃபோர்ஸ் கொடுக்கணும். இந்த டைரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் இது அப்வர்ட்ஸ்லயும் இந்த டைரக்ஷன்லயும் மூவ் ஆகும். நான் காமிச்சேன்ல ஒரு டெமோ, அதே மாதிரி. ஸோ இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அசியூமிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் பிட்வீன் ஆல் தி சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட் டு பி 0.3, அதாவது மியூ கொடுத்திருக்காங்க, மியூ ஈக்குவல் டு 0.3. இது ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் காமனா கொடுத்திருக்காங்க. டிட்டர்மைன் த மினிமம் horizontal force to be applied to raise the block. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளவு இருந்தா இந்த பிளாக்கை லிஃப்ட் பண்ண முடியும்னு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி first we should draw the free body diagram. இந்த ப்ராப்ளத்துக்குரிய free body diagram வரையணும். at the same time given data எழுதி வச்சுக்கணும். given data mu equal to 0.3 போட்டேன். then பாத்தீங்கன்னா weight equal to 1500 newton. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா we have to find out a pi equal to tan mu. அது ஏன் சார் நான் பை கண்டுபிடிக்கிறேங்கிறத நான் உனக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்லும் போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி we should find out the pi tan 0.3 போட்டோம் அப்படின்னா we can get the pi equal to 16.69 degree. ஸோ நம்ம இருக்கக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா மியூ தெரியும், W தெரியும், தென் பை தெரியும். இது மூணு வச்சிருக்கோம். இதை யூஸ் பண்ணி we have to draw the free body diagram. இங்க நீங்க ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சிருக்கோம், இங்க ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு கரெக்ட்டுங்களா. இது ஒரு பிளாக், இது வெட்ஜ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், we should draw the free body diagram for the upper one. பாட்டம் செலக்ட் பண்ணக்கூடாது, அப்பரை செலக்ட் பண்ணி இதுக்குரிய free body diagram வரையணும். வரைஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய டேட்டா யூஸ் பண்ணி we can find out the bottom object அல்லது வெட்ஜ் கண்டுபிடிச்சுக்கலாம். ரைட், நம்ம இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறோம் பிளாக்குக்கு. ஸோ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் பிளாக் பட்டன் எடுக்க போறேன். இங்க எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா என்ன கிரியேட் ஆகும், எனக்கு ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். என் மென்ஷன் பண்ணிக்கலாம், நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன கிரியேட் ஆகும் செக் பண்ணி பாருங்க. இங்க ஒரு கான்டாக்ட் இருக்கு கரெக்டுங்களா. இந்த ஆப்ஜெக்ட் இந்த வெட்ஜ் மேல பிளாக் உட்கார்ந்து இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு இங்க ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் n. சோ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா I am going to mention that n1 n2, ஏன்னா இங்க ஒரு ரியாக்ஷன் இருக்கு, இங்க ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அதனால n1 n2 நான் போட்டுட்டேன். தென் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க, லோடு நான் இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன். தட் மீன்ஸ் லோடு இந்த டைரக்ஷன்ல இதுல வருது கரெக்ட் தானே. லோடு இந்த சைடு கொடுக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா இது அப்வர்ட்ஸ் மூவ் ஆகுதுங்களா. சோ மோஷன் எப்படி போகுது, அப்வர்ட்ஸ்ல மோஷன் இருக்கு. அப்போ நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இந்த சைடு வந்துருச்சு. இந்த மோஷன் மேல பஸ் நமக்கு என்ன கிரியேட் ஆகும், இதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் என்ன கிரியேட் ஆகும், we can get the what friction, right, limiting friction F. so இது n1 போட்டிருக்கேன். அப்ப we have to mention F1. is it clear? சொன்னது புரிஞ்சுதா? எதுக்காக போறோம்னா அப்வர்ட்ஸ் மோஷன் இருக்கும், மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு ஆப்போசிட்டா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் F1 கீழே டவுன்வர்ட்ஸ்ல வரும். தென் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு பாருங்க, லோடு இப்படி போகுது கரெக்ட்டுங்களா. நமக்கு என்ன செய்யுது, இந்த சைடு மோஷன் இருக்கு.
அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்? ஆப்போசிட்டா F2 லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். இஸ் இட் கிளியர்? சொன்னது புரிஞ்சுதா? அப்ப நமக்கு என்ன இருக்கு? மொத்தம் 4 ஃபோர்ஸ் இருக்கு. இங்க 2 ஃபோர்ஸ் இருக்கு, இங்க 2 ஃபோர்ஸ் இருக்கு. சரி, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா sum of the h equal to 0 ரீசால்விங் மெத்தட் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளைன்டா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? we have to use the parallel அப்படி இல்லன்னு சொல்லுவாங்க along the plane as well as perpendicular plane அந்த கான்செப்ட். ஆனா இங்க நல்லா பாருங்க, இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஹரிசாண்டலா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்க்ளைன்டா இருக்கு. ஆமா ரைட். சோ இந்த ரெண்டுமே கம்பைன் ஆயிருக்கு. இந்த கேஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we have to find out the resultant reaction of these forces. அதாவது லிமிட்டிங் ஃபிரிக்ஷனுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம டிராப் பண்ணணும். we have to find out that. so I am going to write the resultant force R1. is it clear? இதுல என்ன புதுசா இன்ட்ரோ பண்றேன்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் R1 நான் இன்ட்ரோ பண்றேன். அதே மாதிரி இந்த சைடுக்கு ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் R2. அது ஏன் சார் நான் இந்த சைடு பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ் போறேன்? நல்லா பாருங்க, F1 N2 டுவர்ட்ஸ் டவுன் தான் இருக்கு. அதனால வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஆங்கிள் வரும். அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா R2 N2 F2 இது எல்லாத்தையும் F2க்கும் N2க்கும் நடுவுல தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வரும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா I am going to mention the angle. நீங்க நல்லா பாருங்க, இந்த சைடு ஆங்கிள் இருக்குல்ல, நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் பேர் தான் பை. நம்ம எதுக்காக இந்த இடத்துல பை கண்டுபிடிச்சுங்கிறது புரியுதுங்களா? பை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பை 1, ஏன்னா இது N1 R1 F1 உடையது. ஸோ பை 1 நான் போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் கொஞ்சம் பெருசா போட்டுறேன். இந்த ஆங்கிள் நம்ம பை 2 போட்டுக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பை 1 இந்த பையை யூஸ் பண்ணி we have to find out the additional data. is it clear? இதுதான் பாத்தீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். இது என்ன செய்ய போறேன்னா இந்த ஓவரால் ஃப்ரீ பாடி டயக்ராம ஒரு சிங்கிள் ஈக்விலிபிரியம் கண்டிஷனா நான் மாத்த போறேன். இப்போ நான் சிங்கிள் ஈக்விலிபிரியம் கண்டிஷனா மாத்த போறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல weight 1500 ஆக்ட் ஆகும். இந்த வெயிட் பாத்தீங்கன்னா எங்க ஆட்டம்? கண்டிப்பா இந்த சென்டர் பாயிண்ட்ல டவுன்வர்ட்ஸ், கரெக்ட்டுங்களா? சோ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து I have to draw the 1500 நியூட்டன். இது எதுக்கு வரைஞ்சிருக்கேன்? நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஆப்ஜெக்ட் உடைய சென்டர் பாயிண்ட் இங்க சென்டர்னு வச்சுட்டு ஒரு ஹரிசாண்டல் as well as வெர்டிகல் ரெஃபரன்ஸ் லைன் நான் வரைஞ்சிருக்கேன். வெயிட் பாத்தீங்கன்னா வெர்டிகல் டைரக்ஷன் 1500 நியூட்டன் வந்துருது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த F1 N1 மறந்துடணும். அதே மாதிரி F2 N2 மறந்துடணும். என்ன காரணம்ப்பா? பிகாஸ் we are having the resultant force. சொன்னது புரிஞ்சுதா? இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு தேவையான ரிசல்ட் நம்ம எடுத்துட்டோம். அப்ப இது ரெண்டும் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி N1 F1க்கு தேவையான ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம R1 வச்சிருக்கோம். N1 F1 எடுக்க தேவை, தூக்கி தூர போட்டுற வேண்டியதான். So we have to consider the R1. R1 எங்கிட்ட பாருக்கு இந்த டைரக்ஷன்ல வரும், டுவர்ட்ஸ் ரைட் வருதுங்களா? So I have to draw the R1. இப்போ இந்த R1 உடைய ஹரிசாண்டல் பாருங்க, இது எப்படி இருக்குப்பா? ஹரிசாண்டலோட ஆங்கிள் இருக்கா? So I have to mention θ1. ரைட். அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, R2 இந்த டைரக்ஷன்ல போகுது. So I have to draw the R2. இது R2. சரிங்க சார், இப்போ நான் வரைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா I have to find out the proper angles. எவ்வளவு டிகிரில வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பாருங்க, பை 1 நான் போட்டிருக்கேன். பை 1ங்கிறது என்ன பார்த்தோம்? இட்ஸ் நத்திங் பட் வாட் 16.69 டிகிரி. tan mu யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கொண்டு போய் நான் எழுத போறேன். 16.69 டிகிரி. சரிங்க சார், இந்த ஆங்கிள் எனக்கு கிடைச்சிருச்சு. வாட் அபவுட் திஸ் ஆங்கிள்? எனி கெஸஸ்? சிம்பிளா 90 minus 16.69 degree I have to use. எனக்கு இப்போ 73.31 டிகிரி இந்த ஆங்கிள் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த சைடு ஃப்ளோ முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இந்த சைடு வரணும். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா what we are having theta by 2. இப்போ நல்லா பாருங்க, இந்த இமேஜ இந்த ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா நாட் அ வெர்டிகல், இந்த வெர்டிகல் டைரக்ஷன் ஆக்சுவலா இல்ல, கரெக்ட் தானே? இதுவே இந்த சைடு ஒரு ஆங்கிள் இருக்கு, இந்த சைடு ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த ஆங்கிள் நமக்கு தெரியும். θ1 பாத்தீங்கன்னா 16.69 டிகிரி இருக்கு. அதே மாதிரி θ2 பாத்தீங்கன்னா 60.69 டிகிரி தான். இந்த நார்மல் ரியாக்ஷனுக்கும் இந்த ரிசல்ட் இருக்கக்கூடிய ஆங்கிள் அது பிரச்சனை கிடையாது. ஆனா நமக்கு இந்த ஆங்கிளும் தெரியணும். இந்த ஆங்கிள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இந்த வெர்டிகல்ல நம்ம மென்ஷன் பண்ண முடியும். சோ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா I have to refer the wedge. இங்க பாத்தீங்கன்னா 10 டிகிரி இருக்குங்களா? சோ இந்த 10 டிகிரி which is equal to this one. இந்த டைரக்ஷன்ல இருக்கு பாத்தீங்களா? So இந்த ஆங்கிள் 10 டிகிரிங்கிறத மறைமுகமா அவங்க சொல்றாங்க. So I have to use this vertical angle. இந்த வெர்டிகல் ஆங்கிளுக்கும் இந்த நார்மல் ரியாக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் பாத்தீங்கன்னா 10 டிகிரி. So I have to use
10 plus 16.69 degree. ஏனா நமக்கு தேவை இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் உடைய இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் உடைய ஆங்கிள். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் உடைய ஆங்கிள் பாத்தீங்கன்னா இதுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 16.69 டிகிரி. அட் த சேம் டைம் இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த வெர்டிகல் பாயிண்ட்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 degree. So I have to use 10 plus 16.69 degree. So that is 26.69 degree. Is it clear? இது 26.69 degree. அப்ப இது என்ன அர்த்தம்? So I can get 90 minus 26.69 degree. என்ன அர்த்தம்? 63.31 degree, right? So I have to write that. சொன்னது புரிஞ்சுதா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள்ஸ் கரெக்டா எடுக்கணும். ஒன்ஸ் இந்த ஆங்கிள்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் we can directly use the sum of h equal to 0. நம்ம யூஸ் பண்ணி போகும்போது ரீசால்விங் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். So right side பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு போனா நெகட்டிவ் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு we have to take all the forces. இது r1 பாத்தீங்கன்னா towards right போகுது. r1 into நம்ம என்ன செய்யணும்? இது ஹாரிசான்டல்னால we have to take the cos theta only. வெர்டிகல்னா sin theta மட்டும் எடுக்கணும். r1 போகுது cos theta எவ்வளவுப்பா? cos 16.69 degree. then பாருங்க இந்த r2 எந்த சைடு போகுது? towards left இந்த சைடு போகுதுங்களா? so I have to write minus r2 cos. இப்போ நான் எந்த ஆங்கிள் எடுக்கணும்? இது எடுக்கணுமா இது எடுக்கணுமா? it should be the horizontal one. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நம்ம எடுக்கிறது எல்லாமே horizontal தான் எடுக்கணும். so we have to take 63.31 degree. வேற ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா? ஈக்குவல் டு 0. ஏன் சார் இந்த 1500 பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஆக்ட் ஆகுது, ஹரிசான்டல் தேவை தூக்கி போடுற வேண்டியதான். தென் சம் ஆஃப் தி v ஈக்குவல் டு 0 அப்வர்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் வரும். இதை பாருங்க நமக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கு? அகைன் r1 என்ன சைடு வருது? டவுன்வர்ட்ஸ் வருது. we have to write the minus r1 sin 16.69 degree. இங்க என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணி அதை தூக்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இங்க என்ன போடணும்? we have to use the sin. then r2 மேல போகுது, ரைட்டா? so we have to use plus r2 sin 63.31 degree. then 1500 minus போடணும். ஏன்னா 1500 கீழே வருது. we have to use 0. so இது என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா we can get the r1 and r2. சொன்னது புரிஞ்சுதா? இங்க r1 r2 வரும். இந்த 1500 இந்த சைடு வந்துரும். எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா r2 sin 63.31 degree minus r1 sin 16.69 degree equal to 1500. இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 1. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can get the r1 and r2. இதை யூஸ் பண்ணி we can find out the wedge. இந்த wedge உடைய p ஃபோர்ஸை கண்டுபிடிச்சலாம். ரைட், நம்ம அதுக்கு போகலாம். நான் உங்களுக்கு சின்ன மாடல் காட்டிடுறேன். ஸோ அந்த சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த காசுடைய வேல்யூஸ்லாம் போட்டு இங்கே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி கால்குலேட்டர் சால்வ் பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அமைக்கிங்க, மோட் அமைக்கிங்க. மோட் அமைக்கிட்டு கீழே வாங்க. நான் உங்களுக்கு எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லி காட்ட போறேன். இங்க பாத்தீங்கன்னா காசுடைய வேல்யூ சைனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்துட்டேன். கால்குலேட்டர்ல மோட் பட்டன் அமைக்குங்க. திரும்ப மோட் பட்டன் அமைக்கிட்டே வாங்க. ஈக்குவேஷன் ஒன்று வரும். வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு பிரஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 அன்னோன் வேல்யூ 3 அன்னோன் வேல்யூன்னு கேட்பாங்க. நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 2 அன்னோன் வேல்யூ தான் இருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு பிரஸ் 2 பிரஸ் பண்ணிட்டேன். A1ங்கிற இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். அவ்வளவுதான். 0.95. தென் B1 பாத்தீங்கன்னா மைனஸ். இங்க என்ன வேல்யூஸ் இருக்கோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். பிளஸ் மைனஸ் கரெக்டா ப்ராப்பரா சப்ஸ்டிட் பண்ணணும். தென் C பாத்தீங்கன்னா 0. ஏன்னா இங்க நமக்கு 0 தான் இருக்கு. ஸோ we have to say the 0. தென் பாத்தீங்கன்னா A2க்கு 0.287 minus 0.893. C பாத்தீங்கன்னா 1500 ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கு. ஸோ இது ஈக்குவலுக்கு முன்னாடி வந்துடணும். ஸோ அப்போ என்ன செய்யணும்? we have to mention minus 1500. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். minus 1500. இப்போ நான் ஈக்குவல் கொடுத்தேன் அப்படின்னா I can get the answer. எக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா வாட்? இங்க R1 பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ். R1 வேல்யூ பாத்தீங்கன்னா 936 நியூட்டன். இங்கதான் நமக்கு கிடைச்சிருக்கு 936. அண்ட் கீழே இந்த பட்டம் அமைக்கிட்டீங்கன்னா Y வேல்யூ வரைக்கும் 1980. ஸோ ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல R2 1980 நியூட்டன். ஸோ இவ்வளவுதான். நம்ம இப்போ பிளாக் உடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் R1 R2 கண்டுபிடிச்சிட்டோம். இதை யூஸ் பண்ணி we have to find out the wedge உடைய டீடைல்ஸ். இப்போ wedge உடைய ஃப்ரீ பாடி நம்ம இப்போ இந்த wedge உடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ணலாம். ஃபோர்ஸ் எனக்கு லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா எனக்கு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் கிரியேட் ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிரும்.
N3 F3 போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம N2 F2 யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால. தென் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் இது மேல டச் ஆயிருக்கு. இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஃபோர்ஸ் கொடுக்கும் கரெக்டுங்களா. இந்த ஃபோர்ஸ் இந்த சைடு வரும், ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் ஆஃப் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், அது F2. தென் பார்த்தீங்கன்னா இந்த பாடி இதோட கான்டாக்ட்ல இருக்கு. we can get the what N2 நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். முதலே சொன்ன மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு horizontal force vertical force யூஸ் பண்ண முடியாது. at the same time இங்க பாத்தீங்கன்னா along the plane perpendicular plane யூஸ் பண்ண முடியாது. we need to find out the resultant force. இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் resultant force எப்படி ஆக்ட் ஆகும். சோ இது பாத்தீங்கன்னா R2 நம்ம ப்ரீவியஸா கண்டுபிடிச்சது. at the same time இது ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் நமக்கு என்னப்பா கிடைக்கும், we can get the normal reaction force in the இது நான் என்ன செய்யணும்னா சின்னதா நான் லைட்டா சேஞ்ச் பண்ண போறேன். ஏன்னா நான் வந்து வரையறது இப்படி வரைய போறேன். N3 நான் இப்படி வரைஞ்சிருந்தேன் இப்படி வரைய போறேன். எதுக்காக அப்படின்னா I have to find out the angle of the reaction force. இது R3 not a reaction force, this one is a resultant force R3. ஸோ இப்போ பாருங்க நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இது பார்த்தீங்கன்னா என்னது F3, இது பார்த்தீங்கன்னா N3. நம்ம ஆங்கிள் எப்படிப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நம்மளுடைய ஆங்கிள். இது θ2. அதே மாதிரி இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா θ3. நம்ம என்ன செய்யறோம், இந்த ஓவரால் ஃப்ரீ பாடி டயக்ராம ஒரு பாயிண்ட் நம்ம வரைய போறோம், ஒரு பாயிண்ட்ல ப்ரொஜெக்ட் ஆகாம வரைய போறோம். நான் இங்க வரைய போறேன். இங்க பாருங்க ஃபோர்ஸ் எனக்கு ஹரிசான்டல் ஆக்ட் ஆகுது. ஸோ ஐ ஹாவ் டு ரைட் தி ஃபோர்ஸ் P இதுல ஆக்ட் ஆகுது. தென் பாத்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இங்க நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். R2 and R3 மட்டும் தான், மிச்ச ரெண்டு ஃபோர்ஸுமே இந்த ரெண்டு ஃபோர்ஸும் நெக்லெக்ட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடணும். இப்போ R2 எங்கிட்ட ஆக்ட் ஆகுது, எனக்கு இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது R2. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், R2க்கும் N2க்கும் கூடிய ஆங்கிள் தான் வந்து பை. ஆனா இது எப்படி இருப்பா இருக்கு, இது சம் இன்க்ளினேஷன்ல இருக்கு. ஸோ இது வெர்டிக்கலா போட்டா இந்த மாதிரி வருமா, அப்ப இதோடைய போர்ஷன் நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இங்க பாத்தீங்கன்னா வெஜ் 10 டிகிரி, ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ஈக்குவல் தான். ஸோ ஐ ஹாவ் டு ரைட் தட் 16.69 பிளஸ் 10 என்னப்பா 26.69 டிகிரி. 16.69 பாத்தீங்கன்னா பை, 10 பாத்தீங்கன்னா இந்த வெஜ்ஜுடைய ஆங்கிள். So 26.69% remaining portion பாத்தீங்கன்னா 63.31 degree. நம்ம முதல்ல சால்வ் பண்ண அதே தான். Likewise we have to find out the below one. இது நம்ம கண்டுபிடிக்க போறோம். Actual angle எங்க ஆக்ட் ஆகுது, towards this direction, right na? இப்படி ஆக்ட் ஆகுது. இப்போ இது என்னது R3. இப்போ இந்த R3 க்கும் N3 இது பாத்தீங்கன்னா வெர்டிகலா ஆக்ட் ஆகும். சொன்னது புரிஞ்சுங்களா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது வெர்டிகலா தான் நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப இது எனக்கு பிரச்சனை கிடையாது, இங்க இதுல ஆக்ட் ஆகுது. இதோடைய ஆங்கிள் π3. இந்த π3 என்னப்பா நம்ம கண்டுபிடிச்சா அதுதான் 16.9 டிகிரி. நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், π1 ஈக்குவல் டு π2 ஈக்குவல் டு π3 மூணுமே சேம் தான். தென் பாத்தீங்கன்னா π3 முடிஞ்சிருச்சு. 16.69% இது ரிமைனிங் போர்ஷன் பாத்தீங்கன்னா 73. What we can get this 73.31 டிகிரி. இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு, இதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன செய்யணும், we have to use the sum of the h equal to 0. sum of the h equal to 0 நம்ம சால்வ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் கெஸ் பண்ணி பாருங்க. லெஃப்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது, ஸோ மைனஸ் பி, இது ரைட் சைடு பிளஸ் R2 பார்த்தீங்கன்னா 60 cos 63.31 டிகிரி. தென் பார்த்தீங்கன்னா இது டுவர்ட்ஸ் ரைட் சைடு என்ன போகுது, ஸோ பிளஸ் R3 cos 73.31 degree equal to 0. அதே மாதிரி sum of v equal to 0 பாத்தீங்க அப்படின்னா இது p, இந்த p பாத்தீங்கன்னா 0 ஆயிரும், இது ஃபோர்ஸ் மேல போகும். R3 பாத்தீங்கன்னா அப்வர்ட்ஸ் போச்சுன்னா பிளஸ் R3 sin 73.31 degree. தென் பாத்தீங்கன்னா மைனஸ், ஏன்னா இது டுவர்ட்ஸ் பிலோ டுவர்ட்ஸ் கிரவுண்ட் வருதுனால மைனஸ் R2 sin 63.31 degree equal to 0. இப்போ நீங்க நல்லா பாருங்க, இந்த R2 வேல்யூ ஏதாச்சும் இருக்கா, நமக்கு இந்த இடத்துல வேல்யூ இருக்கு, ரைட் 1980 நியூட்டன். இது கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா R2 வச்சு நம்ம R3 கண்டுபிடிச்சிருவோம். இந்த R3 கிடைச்சிச்சுன்னா இந்த R3 கொண்டு போய் இங்க போடலாம், R3 R2 இங்க போட்டோம்னா we can easily find out the P. So final answer P நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1419 நியூட்டன் அரௌண்ட் வரும். சில பேர் பாத்தீங்கன்னா 1433 வரும், 35 வரும், 25 வரும், எப்படி வேணா வரும். அரௌண்ட் இந்த ரேஞ்சுக்கு வந்தா உங்களுக்கு அது கரெக்டான ஆன்சர் தான். தேங்க்யூ so much for watching. Bye.